பிரிஃபரபிள் ஆஸ்தான ஓபனிங் பேர் எப்போதும் போல வந்துட்டாங்க. தீபன் மற்றும் உதயா. பூல் டிசைடர் மேட்ச். தஞ்சாவூரை எதிர்கொள்ளும் திருச்சி தஞ்சாவூர் மண்ணில் ஒரு நல்ல பேட்டில் இருக்க போது. ஒரு நல்ல ஃபைன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டீம் தங்கப்படையான்பட்டி புல்லட் குரூப்ஸ் வெர்சஸ் திருச்சி MLCC. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க தங்கப்படையான்பட்டி புல்லட் குரூப்ஸ். அதே 5 ஓவர் ஃபார்மேட், ஒரு காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபோர்த் ஓவர் வரைக்கும் ஒரு 2, 5th ஓவர் மட்டும் இன்னும் 2. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் அட்வொகேட் தீபன். ஓப்பனிங் பவுலர் ஒரு வெர்சடைல் பேட்டில்னு சொல்லலாம் கண்டிப்பா. விராட் விக்கி வந்திருக்காங்க. முதல் பால் வைடு. With on offer goes for the cut shot. That's how he play அப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்கு வித்து கொடுத்தா ரொம்ப கெத்தா ஆடுவாரு. முதல் பால் வைடு போயிடுச்சு. அதை தாண்டி இப்போ 4. முதல் பால்ல மட்டுமே 5 ரன் வந்திருக்கு. பவர் பிளே அப்படின்னு வரும்போது ரொம்ப டேஞ்சரான பேட்ஸ்மேன் தீபன். செகண்ட் ஒன் சரியா கனெக்ட் பண்ண முடியல. ஃபுல்லரா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எங்கடா வல்லே அப்படின்னு பார்த்தா 2 பேருமே தன்னோட ஸ்ட்ராங் ஜோனுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல எப்போதுமே தீபன் ஸ்விட்சிட்டு ஆடுவாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு போடக்கூடிய ஒரு ஸ்லோவர் ஒன்று போட்டாரு. புல் ஷாட் ஆள் போட்டு வச்சாங்க. ஃபீல்டர் விட்டு வைடா ஃபாஸ்டா தரையோட போச்சு. தடுக்க முடியாத இடத்துல ஒரு 4 ரன்னை பார்க்க முடியுது. மீண்டும் ஒரு பவுண்டரி. லாஸ்ட் மோர் ஷார்ப்பா வந்துச்சு. கஷ்டம் டிஃபிகல்ட்டான சான்ஸ். இப்போ பிடிச்சிருக்காங்களோன்னு தோணுது. ஒரு ஃபிங்கர் தான் அப்ப அவர் நடந்துட்டாருங்க. பந்து பிடிக்காம உதயா ஆட்டம்ல இருந்து வெளியே. எப்படி பார்த்தாலும் தீபன் அவர் உதயா யாரோட விக்கெட் கெயின் பண்ணாங்க. கொஞ்சம் யோசிச்சாரு, அதுக்கப்புறமா குவிக்கா இருந்தாரு. விக்கெட் அடுத்த நியூ பேட்ஸ்மேனை புல் பண்ணுது ஃபீல்டுக்குள்ள. சிறுகாம்பூர் பழனி ஒரு மேட்ச்ல நிறைய பார்த்த ஒரு பிளேயர். இப்ப தமிழ்நாடு உலகம் மொத்தமா பாக்குது அவரோட பேட்டிங்க. ஒரு முக்கிய பந்து பவர் பிளேல. லோட்டாஸ் பால். வந்த நியூ பேட்ஸ்மேன். வேக்கண்டான ஏரியா, சரியான வேக்கண்ட். வெரைட்டி பார்க்க ஜெகதீஷ் மிஷன் எடுத்தா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா காட்டிடுவாரு. ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காருங்க. எங்க இருந்து வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா அவர் இந்த ஏரியாட்ட இருந்தாரு. முதல் ஓவர் முடியல, காமன் பவர் பிளே ஓவர் முடியல. ஸ்கோர் 12. அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் மூலியமா உதயா தன்னோட விக்கெட்டை விட்டுருந்தாங்க. செகண்ட் நியூ பவுலர் கண்ணா. முதல் மேட்ச்ல கொண்டு வந்த அதே ஸ்பெல்ல கொண்டு வராங்க விக்கியை தொடர்ந்து கண்ணாவை. முதல் பால் இன்டென்ட் காட்டா பார்த்தாங்க. நேரா சொருவி கண்டென்ட் கொடுத்துருக்காரு டாட் பால் போட்டு. செகண்ட் பால் திருப்பி விட்டாரு. ஃபுல்லா கூட்டல, ஆனா கேப். ரோகேஷ் எங்க ஃபீல்டர். ஓடி எடுக்கப்பட்ட 2. மூணாவது பால் டூ க்ளோஸ் டு பேட். நல்ல ரைஸ் இருந்துச்சு இந்த பந்துல. ஃபுல்லர் ஒன். விக்கெட் கீப்பரால ஸ்டாப் பண்ண முடியல. லைட்டா டெஃப்ட் டச் தான் கொடுத்து பார்த்தாங்க. ஆஹா, புல்லுக்கு இடம் கொடுத்தாங்க, இடம் விட்டும் கொடுத்தாங்க. ரோகேஷ் பாத்து சறுக்குனாலும் தடுத்தாங்க. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 18. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க MLCC திருச்சி. அடுத்த நியூ பவுலர் வெண்டு விஜி. முதல் பால் லேட்டா பட்டுச்சு. டைமிங் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, அடிச்சுட்டு ஓடிடாதீங்க, குறுக்க போயிடாதீங்க சார், அந்த மாதிரிதான். செகண்ட் பால் தீபனுக்கு புல்லாட இடம் கொடுக்காதீங்க. எங்க போச்சுனே தெரியல. சரியான அடி ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல ஒரு புல் ஷாட். ஆதிமுத்து அவர்களை பிக்கா போட்டாங்க, பாடியிலே போட்டாங்க. சுவிட்சுக்கு இடம் கொடுக்கல. ஆஃப் கட்டா போட்டாருங்க. கொஞ்சம் லூப் கொடுத்துக்கு போட்டாங்க. நல்ல த்ரோ வரதுக்குள்ள நல்ல ரன்ஸ். 2 ரன் ஓடி இருக்காங்க. ஆல் அலாங் தி கிரவுண்ட்ல போயிருக்கு. ஜெகதீஷ் அவர் பக்கம் போயிருக்கு. இறக்கத்துல இறங்கி போச்சு, தடுத்து கொடுத்தார். புல்லாட இடம் கொடுத்துட்டாங்க. மீண்டும் 2வது உடைச்சு போடப்பட்ட பந்து டிஸ்பேட்ச் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. pulled away nicely, put away in the gap nicely. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 34 ஆடி இருக்காங்க. அதே ஒரு விக்கெட் விட்டு MLCC. அடுத்த நியூ பவுலர் பாளையக்கோட்டை PCC ஃபேமஸ் ஆல்ரவுண்டர் இன்ஸ்டா ஃபேம் ஹிட்மேன் காமேஷ். பவுலிங் எண்ட்ல முதல் பால் லெஃப்ட்க்கு ரெடியா இருந்தாரு, தூக்கி விட்டாரு. லைட்டா விண்டு சைடுல போகும், கையில பட்டு போயிருக்கு. அதனாலேயே கேட்ச பிடிக்க முடியல. நான் டாமினன்ட் சைடு போயிடுச்சு மனோஜ் அவருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2 முதல் பால் உடைச்சு போட்டாங்க. கேப்ல கரெக்டா பாத்து
பைசெக் பண்ணி போயிருக்கு. 4 ஓட்டங்கள். எனக்கு தடுக்க முடியல, போயிடுச்சுங்க. 4 ரன் போயிடுச்சு. 3வது பால். 1 டவுன்ல போனாரு. கைக்கு போன கேட்சா புடிச்சு கொடுத்துருக்காரு ரோகேஷ். நியூ பேட்ஸ்மேன் கருப்பட்டி ராஜ் ஸ்ட்ரைக்ல. இந்த மாதிரி ஷாட், இந்த மாதிரி மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். பார்த்து ப்ரோ, ரொம்ப க்ளோஸா போறாரு ப்ரோ. கல்லுக்கு ரொம்ப க்ளோஸா போயிட்டே இருக்காரு அவரு. லாஸ்ட் மோர் துரத்தி போட்டாரு. வித்து கொடுக்காம போகணும்னு போட்டாங்க. ஒரு ரன் எனக்கு தெரிஞ்சு விட மாட்டாங்க. ஜெகதீஷ் சிங்கிள் ஒன்லி. பழனி ஸ்ட்ரைக்ல. சரியான சவுண்ட் பேட்ல. கிரன்ச்சி சவுண்ட் கேட்டுச்சு. பேட்டோட சவுண்டே தெரிஞ்சு போயிருக்குங்க. டிஸ்டன்ஸ் போயிடும் எனக்கு தெரிஞ்சு. 6 ரன் கொடுத்துருக்காங்க. அசத்தலான 6 அடிச்சு முடிச்சிருக்காரு ஓவரை. 6ஓட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. ப்ராப்பர் ஷாட். 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 49. திருச்சி MLCC. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பாக்கி இருக்கு. ஜெகதீஷ் வந்திருக்காங்க. எண்ட் சேஞ்ச் பண்ணிருக்கோம். முதல் பால் லோட்டாஸ். 2ங்கிற கால் அவங்க டீம் கேக்குறாங்க. சத்யாட்ட மிஸ்ஃபீல்டு. ஓடி எடுக்கப்பட்ட 2 எதிர்பார்த்த 2 கிடைச்சிருச்சு. செகண்ட் பால். ஃபுல்லா மூவ்மெண்ட் காட்டி ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து இந்த எண்ட்ல இருந்து போகும்போது நேரா கைக்கு தான் எடுத்துட்டு போகுது. லைட்டா விண்ட் இருக்கு. ரைட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா தான், ஆனா கைக்கு எடுத்துட்டு போயிடுது. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். உசிரி ஹரி. ஃபாஸ்டா வந்துருச்சு. பேசி டெலிவரி. வெல் எக்ஸிக்யூட்டட் பால். இதெல்லாம் பாடி லைன் கொஞ்சம் வந்தாங்க. சத்யா பக்கம் போயிருக்கு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஐயோ, இவ்வளவு பெரிய பவுன்ஸ். ஃபுல்லர் பால் தான். நல்ல பவுன்ஸ் எழுதிருச்சு. ஒரு முக்கிய பந்து உள்ள போட்டாரு. ரைட் அவே இந்த ஸ்லாட். ஸ்லாட்டட் ஃபார் 6 ரன்ங்க. 2 லாஃப்ட் அடிச்சிருக்காரு. ப்ராப்பரா அடிச்சிருக்காரு. பழனி எண்ட்ல ஒரு 6 கொடுத்துட்டு போயிருக்காங்க. நல்ல ஓவர், சிறப்பான ஓவர். அந்த ஒரு பால் ஃபுல்லர் பால் ஸ்லாட்ல மாட்டிருச்சு. டார்கெட் 59 ரன்சஸ்க்காக. விக்ரம் ஸ்ட்ரைக்ல. ஓபனிங் பவுலர் அட்வொகேட் தீபன். முதல் பால். விக்கெட். விக்கெட் டெலிவரி கோஸ் ஃபார் தி டிஃபென்சிவ் ஷாட். ப்ராஃபிட்டபிளா அதே சிங்கிளா மாத்திருக்காங்க. ஓடி எடுத்து லெஃப்ட் பேட்ஸ்மேன் மனோஜ் ஸ்ட்ரைக்ல. செகண்ட் பால். லெஃப்டிக்கு வித்தே கொடுக்கல. ஃபாஸ்டா ஒர்க் பண்ண பார்த்தாங்க. ஆன் சைடுல டைமிங் கிடைக்கல. டாட் பால். லென்த் பிக் பண்ணாரு. முறையா பிக் பண்ணாரு. மொரட்ட ஷாட். சரியான சவுண்ட். கிரன்ச்சி சவுண்ட் ஆஃப் த பேட். பிளேட்ல இருந்து நல்ல சவுண்ட் வந்துச்சு. மேக்னிஃபிகன்ட் மனோஜ் மேக்னிஃபிகன்ட் ஷாட் ஆடி இருக்காரு. கண்டிப்பா முதல் மேக்ஸிமம் பதிவு பண்ணிருக்காங்க. சேஞ்ச் இன் ஃபீல்டு. அக்ராஸ் ஃபீல்டர்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அக்ராஸ் அதை வச்சுட்டாங்கன்னு சொல்லுவேன். போன பால் ஒரு எக்ஸ்ட்ரா. ஃபுல்லர் பால். மேல பிடிக்க பார்த்தாங்க. வந்து கீழே போயிடுச்சு. இன்னும் ஃபுல்லரா போட்டிருக்காரு. பேச கம்மி பண்ணி போட்டாங்க. ஸ்வீப்பா பிடிக்க பார்த்தாங்க. முடியல. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 8. நோ விக்கெட். தங்கப்படையான்பட்டி புல்லட் குரூப்ஸ். 24 பால் பாக்கி இருக்கு. 51 ரன் தேவை. செகண்ட் நியூ பவுலர் ராஜா. கண்ணுகுளம் ராஜா. லேட்டா பட்டுச்சு. ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஃபாஸ்டா டிராவல் ஆகல. செகண்ட் பால் ஓவர். குத்தி போட்டாங்க. உடச்சு போட்டு முன்னாடி வந்து பார்த்தாரு. குத்தி லைட் அடிபேட் ஆயிடுச்சு தோணுது. 4 ரன் அங்க. கேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க. டாஸ் பால். வேஸ்டேஜ். நோ பால் கொடுத்துருக்காங்க. நல்ல அவுட் சைட் ஆப்ஷன் இருந்துச்சு. ஃப்ரீ கிட் பால். ஃபுல்லா ஏறி போய் லைனை கவர் பண்ணி போனவா பண்ணுன்னு சொன்னாங்க. பண்ணி காமிச்சிருக்காருங்க. இதே மாதிரி தான் மேட்சை மாத்தி கொடுத்தாரு. தாம் பக்கம் கொண்டு போறாங்க. தங்கப்படையான்பட்டிக்கு தூண்மன் ஆடி கொடுத்திருக்காரு. சூப்பர் ஒன். கால்ல பட்டதை சொல்லிட்டாங்க. டாட் பால். 2 more மீனிங். குத்தி போட்டாங்க. பட் வித்து பெருசா கொடுக்கல. இன்ஃபேண்ட் இருக்க சிங்கிள். 1 more மீனிங். ஸ்லோவர் 1. வெயிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தாரு. அது கைக்கு போயிருக்கு. ஹைட் ஆஃப் ஃபீல்ட் லத்தானால போட்டு வச்சுட்டாங்க. விக்கெட்டையும் புடிச்சிட்டாங்க. மேக்னிஃபிகன்ட் மனோஜ் ஆட்டம் வந்து வெளியே.
ஸ்லோ வரும்னு அதான் எதிர்பார்த்தேன். இன்னும் டைமிங் கரெக்டாக கிடைக்கும் அவரை வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப. இந்த தடவை கிடைக்கல. அதனால தான் விண்டு எதுவும் எடுத்துகிட்டு போயிடுவோம்னு யோசிச்சப்ப விண்டு கைக்கு எடுத்துகிட்டு போச்சு. எடுத்த விக்கெட் அடுத்த நியூ பர்சன் உள்ள கொண்டாந்துருக்கு. பாரதி உள்ள வராங்க. பேர்ல மட்டும் தீ இல்லை, ஆட்டமும் தீயா இருக்கும். அவர் ஆட ஆட ஆப்பரண்ட் வயிற்றுலையும் தீயா இருக்கும். 18 பால் பாக்கி இருக்கு, 37 தேவை. 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 22. அடுத்த நியூ பாலர் திருச்சி கிரிக்கெட்டர் டிகே. முன்னையும் பின்னையும் இழுத்து போட்டு உள்ள மேலும் திருப்பி போட்டு பேட்ஸ்மேன் மனசை குழப்பி போட்டு போடக்கூடிய ஒரு பவுலர். முதல் பால் திரும்பிட்டாரு, லெஃப்ட் ஆர்ம் திரும்பி அடிச்சாரு. நல்ல கனெக்டா தோணுது. ஓ 4 ஆம் பவர் வச்சிருக்காரு. எவ்வளவு தூரம் போயிருக்குங்கிறதான் இப்ப கேள்வி. குத்தி போயிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு பவுண்டரிக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த இடத்துல. இப்ப எஸ் 4 தான் சொல்லியிருக்காங்க. போன பால் வைடு குவிக்கா போட்டாங்க. அது கேப்ல போயிருக்கு. ஆள் உள்ள வச்சு போட்டாங்க. அவர் தலையை தாண்டி போச்சு. இன்ஃபேன் தடுக்க முடியுமான்னு பார்த்தா தடுக்க முடிஞ்சிருக்கு. லெப்டி த்ரோ வரதுக்குள்ள ஓடி இருக்கப்பட்ட 2 அங்க. 16ல 30 தேவை. ஸ்லோவர் 1. ஓ பிச்சுக்கு போக பார்த்தாங்க. ஸ்ட்ரெயிட் அவே நாட் சிம் ஓவர் க்ளீன் ஹிம் அப். முக்கியமான விக்கெட். விக்ரமோட விக்கெட்டை பிடிச்சு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரம் ஆரை மேல ஆலைஸ் இருந்தாலுமே தாம் பக்கம் எடுத்திருக்காரு. ஆலைஸ் இங்க கண்டிப்பா இருக்கும். ஒரு ஐஸ் சாப்பிட்ட குளிர்ச்சி கண்டிப்பா டிகேக்கு இருக்கும் இந்த நேரத்துக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஹிட்மேன் காமி ஸ்ட்ரைக்ல அவுட் ஆன் அவுட் ஹிட் ஆடக்கூடிய 2 பேர் உள்ள இருக்காங்க பேட்டிங் எண்ட்ல. பால் மேக்ஸிமம் மொரட்டு ஷாட். லைட்டா மூவ்மெண்ட் காட்டி ஒரு சைடு சாஞ்சு சாத்திட்டாருங்க. லெக்கட் இன்னும் உள்ள தூக்கி போடுவாரு. கொஞ்சம் முன்னாடி விழுந்துருச்சு. எடுத்துட்டாரு, அடிச்சிட்டாரு. லெப்டா திரும்பி லோட்டாஸா பிடிச்சாரு. திரும்ப பக்கம் போட்டாங்க. இளையராஜா நல்ல ஃபீல்டர். அவருக்கு முன்னாடி இந்த கல் அவருக்கு இப்ப தடையா அமைஞ்சிருக்கு. அந்த அப்டக்கலை தாண்டி தடுத்திருக்காங்க. பவுண்டரியை சேவ் பண்ண முடிஞ்சு. ஐயோ மீண்டுமா நடுவில் புந்துட்டாரு. ஓடி எடுக்கப்பட்ட 3 ரன். 12 பால் பாக்கி இருக்கு. 21 ரன் தேவை. போன ஓவர்ல வந்த உடனே அடிச்ச 6 மேட்சுக்குள்ள கொண்டாந்துருக்கு. க்ளோஸா போகுது மேட்ச். இப்ப லோகு போறாங்க இந்த ஓவர். விக்கெட் கீப்பர் க்ளோஸா வச்சு டாலான விக்கெட் கீப்பரை உள்ள வச்சு போட்டாங்க. முதல் பால் டாட் போட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் ஃபுல்லா ஏறிட்டாங்க. சிக்கா போட்டாங்க. ஸ்டார்ட் பால் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா லோகோ அவர்கிட்ட. ஸ்ட்ரைக்கு வந்துட்டாரு பாரதி. தேர்ட் பால் நல்லா தூக்கி போட்டாங்க. ஐயோ கேரி ஆகல. அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விக்கெட் கண்டிப்பா பாரதி அவரோட விக்கெட்டா இருக்கும். இந்த 2 பேத்துல ஒருத்தர் உடனே எடுத்தே ஆகணும். விக்கெட் எடுத்தாதான் லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் ஈஸ் அவுட்டா இருக்கும். 10 பால் 20. டாஸ் பால் 6 மிஸ் பண்ணிட்டாங்க. போன பால் வெரி ஸ்ட்ரைட் நோ பால் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி 6 கிடையாது, 4 ரன். ஃப்ரீ ஹிட் நம்ம ஒட்டி வருது. வந்து டிபிக்கல் லெக் கட்டர் லோகு கட்டர். டாட் பால் ஒரே கையில விட்டு பார்த்தாரு. சரியா கனெக்ட் பண்ண முடியல. பவர் போட முடியல. கண்டிப்பா உள்ள வந்து பிடிக்க வேண்டிய கேட்சா பிடிச்சாங்க. பாரதி விக்கெட் எடுத்திருக்காரு. ரீவன் கேட்ச் எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் அருண். கீப்பர் உள்ள வச்சு போட்டாங்க. எனக்கு லைனுக்குள்ள தான் இருக்கு பந்து. 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 44. லாஸ்ட் ஓவர் போட நியூ பவுலர் பழனி வந்திருக்காங்க. 6 பால் பாக்கி இருக்கு. 15 ரன் தேவை. முதல் பால் ஃபாஸ்டா வரும் எதிர்பார்த்தேன். ஸ்லோவா வந்துச்சு. 5ல 5. செகண்ட் பால் போன பந்து போட்ட அதே லைன் லென்த் மட்டும் எடுத்து போட்டாரு. தரையோட போச்சு. அந்த எண்டுக்கு த்ரோ. அதுக்குள்ளே ஓடிட்டாரு. அருண் ஃபாஸ்டா இருப்பாரு. விக்கெட் இல்ல, எனக்கு தெரிஞ்ச விக்கெட் இல்ல. நாட் அவுட் கால் ஃப்ரம் அம்பையர். தட்ஸ் ஹவ் குவிக் ஹி ரன் அப்படின்ட்டு ஓட்டாருங்க. அவரெல்லாம் பிடிக்க முடியாது அருண்லாம். 4 பால் 13. சுத்தி போட்டாலும் நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு. 1 பவுன்ஸ் வார்னிங். லெகம் போயிட்ட. 3 more remaining. ஃபிளாட்டா அடிக்க டைமிங் கொடுத்து வித்து கொடுத்து போட்டாங்க. வெச்சாரு. ஜஸ்ட் enough டிஸ்டன்ஸ் போயிருக்கு அந்த பந்து. முதல் 6 பதிவு பண்ணிருக்காரு லாஸ்ட் ஓவர்ல. ஹிட் அந்த 6க்கு அப்புறமா ஹிட்மேன் காமேஷோட பாடி லாங்குவேஜ் இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னு சொல்லுவேன். 2ல 7. அந்த ஒரு முக்கியமான ரெட் ஷாட் வருதான்னு பார்ப்போம். ஹைட் ஓவருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. புடிச்சிட்டாங்க. பேட்டை தட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. கோவத்தோட வெளியே போயிட்டு இருக்காங்க. ஒரு 6 அடிச்சதுக்கு அப்புறமா கேமுக்குள்ள வந்தாங்க. கண்டிப்பா உள்ள வந்திருந்தாங்க. ஹிட்டோட விக்கெட் இங்க மேட்சை மாத்தி இருக்கு. ஆட்டத்தின் இறுதி ஒரு பந்து பாக்கி இருக்கு. வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன் சரத். லாஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச். ஒரு பாலுக்கு 7 தேவை. ஐயோ
ஐயோ 6 அடிச்சிருக்காங்க, அதிரடி காட்டியிருக்காங்க. வந்ததுக்கு ஒரு 6 பதிவு பண்ணி சூப்பர் ஓவருக்கு மேட்ச் போகுது. 60,000 டோர்னமெண்டோட முதல் சூப்பர் ஓவரை பார்க்க போறோம். சூப்பர் ஓவர் முதல் இன்னிங்ஸ் மனோஜ் ஸ்டேக்ல தங்கப்படையான்பட்டி புல்லட் குரூப்ஸ் பேட்டிங். சூப்பர் ஓவர் போடுறதுக்கு இங்க லெக்கட் லோகோ வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோவர் 1 ஆஃப் கட்டரா போட்டிருக்காங்க. க்ளோஸ் டு பாடி டாட் பால். இங்க செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆள் ஏற்றி வச்சிருக்காங்க. தடுக்க வாய்ப்பு பெருசா பம்ப் எடுக்கல. அதிகபட்சம் ஒரு ரன் தான் இருக்கும். விக்ரம் ஸ்டேக்ல தேர்ட் பால் ஃப்ளோட் பண்ணி போட்டாங்க. ஃபுல்லரா வந்துருச்சு. நல்லா ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல பழனி த்ரோ அடிக்க விக்கெட்டோன்னு எனக்கு தோணுது. எஸ், அம்பையர் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. விக்ரமோட விக்கெட் ரன்னர் மூலியமா போயிருக்கு. இன்னும் ஒரு விக்கெட் பாக்கி இருக்கு. முதல் விக்கெட் விட்டுருக்காங்க தங்கப்படையான்பட்டி புல்லட் குரூப்ஸ். நியூ பேட்ஸ்மேன் பாரதி ஸ்டேக்ல திருவிட்டாரு. லெக் கட்டர் well within the line. next ball லோட்டாஸ் புட் அவே இந்த கேப்னு தோணுது. ஃபாஸ்டா போயிச்சு. பார்த்து தீபன் ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தாரு. 4 ரன் அங்க. போன பால் வைடு. அந்த ஒரு முக்கிய பந்து எக்ஸ்ட்ரா பேஸ் டாட் பால். எண்ட் ஆஃப் சூப்பர் ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ். 6 பாலுக்கு 8 தேவை. விராட் விக்கி போட வந்திருக்காங்க ரன்சஸ்க்காக. உதயா ஸ்டேக்ல 7 ரன் அடிச்சா போன பால் வைடு. 7 தேவை. ஸ்டேட் டு பவுலர். இந்த பால் டாட். 5-7 குட்டி திருப்பி போட்டாங்க. எங்க பட்டுச்சுன்னு தெரியல. அம்பேஸ்டாக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேட்னு சொல்லிட்டாங்க. பேட்ல பட்டதா சொல்லிட்டாங்க. சிங்கிள். தீபன் ஸ்டிக்ல 4-6 தேவை. டாட் பால் கால் அம்பையர் தந்து 3-6. லேட்டா தட்டி விட்டாது. கேப்ல பாஸ்டா போகுது. இந்த பால் பவுண்டரின்னே சொல்லிடலாம். வேல்யூபிள் பவுண்டரி. நல்லா வித்துருந்துச்சு. தொட்டு விட்டாரு. லேட் டிலைட் டச் தான். போன பால் வைடு காணுமா? 2 பால் 1 ரன். போன பால் வைடு. ஸ்கோர்ஸ் லெவல் 2 பால்ல 1 ரன் தேவை. சிப்பனாரு அப் அண்ட் ஓவர். அதுதான் வின்னிங் ரன்ஸ். பவுண்டரியா போயிடுச்சு. அந்த பந்து சூப்பர் ஓவர்ல கொண்டு போய் ஜெயிச்சிருக்காங்க. சூப்பர் ஓவருக்கு முன்னாடி ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச் பிரஷரா போய் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓப்பனிங் பேர் முடிச்சு கொடுத்துறாங்க சூப்பர் ஓவர்ல. ஸோ த மேட்ச் ஒன் பை MLCC திருச்சி பூல் டிசைடா ஜெயிச்சு பிரைஸ் ரவுண்டுக்கு என்டர் ஆகுறாங்க. நாடுகள் முழுவதும் மறுப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக